பார்த்தும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் உற்சாக வணக்கம். இங்க நெஞ்சவர்கள் உற்சாகமா இருக்கிறீங்களா எல்லோரும்? நான் உற்சாகமா இருக்கிறேன். நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நாங்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு விடைபெறலாம். கனகாலத்துக்கு அப்புறம் இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறோம். ரொம்ப அது சந்தோஷமா இருக்குது. நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இந்த வீக் அல்லது சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? கதைக்க போறீங்களா? இல்லாட்டி ஏதாவது கேட்க போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அது தீர்க்க வேணும்ண்டு இல்லாட்டி நீங்க அறிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி பற்றி நீங்க சொல்லலாம். எதுவாகவும் இருக்கலாம். ஓகே, செய்தியில முக்கியமா வேர்ல்ட் கப் நடக்குது. யாரு வேர்ல்ட் கப் பாக்குறீங்க? நேற்று தானே தொடங்கினது. நான் நேற்று பார்க்கல. நேற்று ரபிஷ் மேட்ச். நேற்று அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இல்ல. ஆனா நான் சண்டே தான் திருப்பி ஜெர்மன் விளையாடும். அது முதல் தடவை. இந்த சண்டே. ஓகே. ஜெர்மனி விளையாடும். அப்ப அதை பார்ப்பேன். ஆனா அது தவிர எனக்கு அந்த உண்மையா சொல்ல போனா அந்த வேர்ல்ட் கப் ஃபீலிங்கே இல்ல. என்ன அமெரிக்கால முதல் நடக்குதா இல்ல எனக்கும் ஃபீலிங் இல்ல. நீங்க பாத்துக்கலாம். அமெரிக்கால நடக்குது, மெக்சிகோலயும் சேர்ந்து நடக்குது. வேற என்ன நடக்குது? மெக்சிகோ, கனடா, யூஎஸ்ஏ நினைக்கிறேன். சேர்ந்து செய்யணும். ஆனா அங்க பாக்கிக்க அது இப்ப ஆரம்பத்துல எல்லாம் நார்மலா அந்த எங்க தேசிய கீதம் எல்லாம் பாடுவேன் தானே. அதெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு அமெரிக்கால இருந்து. எனக்கும் விஎம் ஃபீலிங்காவே இல்ல. எனக்கும் அப்படி ஃபீலிங் இல்ல. வேர்ல்ட் கப் எல்லாரும் இங்க அந்த நாடே கொண்டாடுற மாதிரி இருக்கும். எல்லா இடங்களும் அந்த கொடிகளும் இங்க வெதரும் ஒரே மழையா இருக்குது இந்த கிழமை. அதனால அந்த ஜூன் அது சம்மர் மாதிரி இல்ல. நம்மள சம்மர்ண்டா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வேர்ல்ட் கப்னா சம்மர்ன்னு சொல்லலாம். பட் ஆனா அடுத்த கிழமை நல்ல வெதர் நான் பார்த்தேன். எங்களுக்கு அடுத்த ஞாயிறு 37 பாகை. 37 ஊர்ல மாதிரி இருந்திருக்கும். இங்க இப்ப ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முன்ன 30 சொச்சம் வந்தது. ஓ மை காட், தாங்க முடியாது. குளிர் அது எனக்கு வெக்கையை விட குளிர் தான் பிடிக்கும். என்ன குளிர் வந்து தாங்கலாம். ஏதாவது போட்டு இங்க ஹீட்டரை போட்டு ஏதாவது இருக்கலாம். ஆனா செய்யலாம். வெக்கண்டா என்ன செய்யறது? தோலை காட்டுறது. அதுதானே. லைக் மெல்ட் ஆக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு போய் நிக்கிறது. லைக் ஊரான் வெக்க கூட தாங்கலாம். இங்கத்தியான் வெக்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இப்ப நல்ல நல்ல வெக்கையா இருந்தா அப்புறம் திடீரென மழை பெய்யும் இல்ல. அந்த முழு அந்த ஏர் கண்டிஷனே மாறும். அதனால ஒட்டும் எல்லாம். அதான் எனக்கு பிடிக்காது. நான் அப்படி ஃபீல் பண்ண இலங்கைக்கு ஒரு இடத்துல இன்னும் ஒரு நாடுக்கு போய் கொட்டும். அதான் அதே மாதிரிதான் நீங்க இருக்க மழை பெய்ய. அதான் எனக்கு பிடிக்காது. பட்டியா இங்கிலாந்து எப்படி விளையாடும் வேர்ல்ட் கப்ல? 18 ஜூன். ஸ்விஸ் என்னது நாளைக்கு விளையாடுது. ஸ்விஸ் நாளைக்கு நானும் கண்டேன். ஜெர்மனி ஞாயிற்றுக்கிழமை und நான் நேற்று மேட்ச் பார்த்தனா மெக்சிகோ 2-0 வின் பண்ணினேன். அது நான் நியூஸ்ல பார்த்தேன். நிறைய ரெட் கார்டு கொடுத்தவையல். ஏதோ 4 ரெட் கார்டாவது போயிருக்கும். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவல்லோ ஏதோ 3 நான் பார்த்தது 3 ரெட் கார்டு. அது 2 சவுத் ஆப்பிரிக்கா 1 மெக்சிகோ நினைக்கிறேன். விளையாட கூட தெரியல. பொருத்தமான நாடுகள் சிவப்பு கார்டுன்னா அடுத்த 2 மேட்ச் நீங்க விளையாடக்கூடாதுன்னு என்னதான் நினைக்கிறேன். அது நீங்க உடனே போகணும். அடுத்த மேட்சுக்கும் விளையாடக்கூடாது. நாளைக்கு ஐன்ஃப்ராங்க் ஹாம்பர்கர் அதனால ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு €1 இல்ல இங்க einfach ஸ்விஸ் விளையாடினா ஒரு ஹாம்பர்கர். அதான்
ஓகே. அதுவும் நல்ல மெக்டானல்ட்ஸ் ஃபுல்லா இருக்க போகுது. எனக்கு இப்பயே ஆனா எனக்கு ஹாம்பர்கர் பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. எனக்கு அந்த சிக்கன் ஃப்ரம் ஹாம்பர்கர் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச சிக்கன் அண்ட் சிக்கன் தான் பிடிக்கும். எனக்கு மெக்டானல்ட்ஸ் சாப்பிடவே பிடிக்காது. அதை விட பர்கர் கிங் நல்லா. மெக்டானல்ட்ஸ் பிடிக்காதா? பர்கர் கிங் கூட எனக்கு பர்கர் கிங் அண்ட் ஐஸ்கிரீம் தான் கூட பிடிக்கும். எனக்கு பர்கர் கிங் பிடிக்காது. நான் எனக்கு பர்கர் கிங் பெருசா பிடிக்காது. தெரியல, மெக்டானல்ட்ஸ் பிடிக்காது. எப்படி மெக்டானல்ட்ஸ் பிடிக்காம இருக்கலாம்? மெக்டானல்ட்ஸ் so good. Like யாருக்கு தெரியல, அது எனக்கு சாப்பிடலாம். ஆனா அதை விட பர்கர் கிங் போவேன். அப்ப பர்கர் கிங்ல KFC அது முழு என்ன, அது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் பிடிக்கும். இப்ப லைக் இடையில கொஞ்சம் விழுந்த வாழ்க்கையில ஒருக்கா சாப்பிட்டு நான் KFC வந்து வருஷத்துல ஒருக்கா சாப்பிடலாம். ஆனா அது உண்மையா இப்படி அமர்த்தினா என்ன ஒழுவும். கடைசியா KFC சாப்பிடுறது இன்னைக்கு இங்கிலாந்துல நினைக்கிறேன். கடைசியா KFC சாப்பிடுறது நான் இங்கிலாந்துல. ஆனா நாட்டுக்கு நாடு டேஸ்ட் வித்தியாசப்படும். லைக் மெக்டானல்ட்ஸ் போயிருக்கீங்களா? எங்க? இலங்கையில. பூட்டிட்டாங்க. ஹைஜீனால பூட்டிட்டாங்க. என்ன பூட்டிட்டாங்களோ? பேன். Oh my god. நாங்க போனாங்க என்ன you also on the taste as a மெக்டானல்ட்ஸ்க்கு போனீங்களா? இலங்கையில மெக்டானல்ட்ஸ் இருக்குது. நாங்க போனாங்க. What? ஆனா பூட்டிட்டினம். இல்ல போன வருஷம் முழுக்க பூட்டிட்டினமல்லோ. இல்ல போன வருஷம் நாங்க சாப்பிட்டுனாங்க. அப்ப சில திறந்துட்டினம் போல. I don't know. என்ன நான் தேடி பார்த்தேன் மெக்டானல்ட்ஸ். பெரிய உப்பு ஃபர்ஸ்ட் und ரெண்டாவது நல்ல ஆயில். அதுமே டேஸ்ட் இல்ல. அந்த சோர்ஸ்ல அப்படித்தான். நாங்க KFC இருக்கிறனா. பீட்சா ஹட் வித்தியாசம். கறி எல்லாம் போட்டுப்பினம் பீட்சால. அந்த பர்கர் கிங்கும் என்ன KFCயும் அங்க ஒரே மாதிரி இந்த நிறைய எண்ணெய்னு சொல்லி. as in like அங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ஆட்களுக்கு வேண்டி கூட கேட்க அவியலுக்கு oh my god so nice. ஆனா எனக்கு சிக்கன் பிடிக்கல. KFC சிக்கன் பிடிக்கல. ஆனா அங்க KFCல பிரியாணி எல்லாம் இருக்குமே. பிரியாணி இருக்கு. நான் பர்கர் சாப்பிட்டேன். அது டேஸ்ட் அந்த சோறுக்கு ஃப்ளேவர். சாப்பிட்டீங்களா பிரியாணி? அந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் இல்ல. ஃப்ளேவர் அதோட தமிழ் கடைக்கு போயிருக்கலாம். இட்ஸ் சோ உன்னதிக்கு நாங்க இருக்குறாங்க சோ. உங்க நாட்டுல Nando's இருக்கா? என்னது? Nando's so good. என்ன சாப்பாடு இருக்கும்? Like அது basically African inspired. ஆனா சிக்கன் like grill எல்லாம் போட்டு எல்லாம் தருவீனம். இங்க அது so famous. லண்டனுக்கு வந்தீங்கன்னா நீங்க Nando'sல சாப்பிட்டு பார்க்கலாம். அதான் எல்லாரும் அதை பத்தி கதைப்பினம். ஆனா நான் அது so good, like so worth it. Like restaurant மாதிரி ஆனா fast food restaurant. Okay. So like நீங்க அங்க போய் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பொஷா இருக்கும். ஆனா அது fast food என்று தான் சொல்லுவீனம். என்னண்டா இங்கேயும் அப்படி கணக்கு இருக்கு. உதாரணமா எனக்கு ஒரு உதாரணம் தெரியும். Popeyes தெரியுமே? Popeyes இங்கேயும் இருக்கு. இங்க சரியா திறந்தது. Raising Cane's தெரியுமா? அமெரிக்கால. அமெரிக்கால இருக்கு. அது UKல திறக்க போயினுமா? ஓகே. லண்டன்ல திறக்கப்பட போதாம். எனக்கு ஒரு காலத்துல அதான் வீடியோக்கு வீடியோ அந்த சோஸ்ல எனக்கு அந்த Raising Cane சோஸ். அந்த சோஸ் எனக்கு சோஸ் என்ன பிடிக்கும். எனக்கு திறந்தவங்க Chick-fil-A கிட்டடியா திறந்தவங்க என் வீட்டுக்கு பக்கத்துல. முதலாவது Chick-fil-A என் வீட்டு இருந்து அரை மணி தியாலம். அது நான் சாப்பிட்டு பார்த்தது இல்ல. எனக்கு crumble cookies சாப்பிட விருப்பம். ஆனா நான் crumble cookies. அது இங்க அதுக்கு அது இங்க வந்து குக்கி கொச்சு அது ஒன்றுதான். ஆனா அது மாதிரி சிமிலர் டேஸ்ட் இல்ல. crumble cookie like பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அது ஒண்ணுமே அது ஸ்பெஷல் இல்ல. That's so overhyped. Oh my days. ஆனா அமெரிக்கால சாப்பாடு எல்லாம் so bad for you. So அதான். It got Macca's on top. எனக்கு McDonald's பிடிக்கும். நான் நேத்து சாப்பிட்டேன் McDonald's. Chicken nuggets. So good. McDonald's எல்லாம் தான். Fries ரொம்ப பிடிக்கும். Oh yeah, அது நல்ல taste. நீங்க ஞாபகம் படுத்தினீங்க.
வேற என்ன பிடிக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விட வேற எங்க விரும்பி சாப்பிடுவீங்க? ஃபேமஸான இடம் வேற ஒண்ணும் இல்ல. அல்லாட்டி நான் பக்கத்துல இருக்கிற சிக்கன் கடை kebab தெரியுமா? கெபாப் நான் பிரான்ஸ்ல தான் ஒரே ஒருக்கா சாப்பிட்டேன். நாங்க இங்க இல்லையா? இங்கல இருக்கு. ஆனா நாங்க லைக் வேண்டி சாப்பிடுறது இல்ல. அங்களுக்கு பெருசா சிக்கன் எலாட்டி டோனா எனக்கான டோனா பாக்ஸ் பெருசா பிடிக்காது. தனி அந்த சிக்கன் அது மட்டும் எனக்கு பிடிக்காது. வேற என்ன? இங்க சிக்கன் கடைகள் ஃபேமஸ். சிக்கன் ஷாப் தெருவுக்கு தெருவு இருக்கு. அங்க just like chicken விப்பினம் and chips. ஆனா அது யூகேல so famous. எந்த எல்லாரும் chicken shop. Yeah. வேற என்ன? எனக்கு இப்ப யூகே Pizza Hut, Domino's, Papa John's. Domino's இருக்கு. ஆனா எனக்கு பீட்சா பெருசா லைக் அது so plain இருக்கும். எனக்கும் பீட்சா அவ்வளவு பிடிக்காது. எனக்கு ஓகே நான் மொத்தத்துல ஒரு 1-2 ஸ்லைஸ் எனக்கு அது சாப்பிட்டு இப்ப பெருசா பிடிக்காது. பீட்சா நாங்க இரவுக்கு தான் இருந்துட்டு எடுப்போம். பட் அதான் வீட்டு ஆக்கம் வந்து ஆக்கம் வந்து எல்லாட்டி அம்மா அப்பா சில எடுக்கிறவையல். ஆனா சாப்பிடுறது இல்ல. நான் லைக் ஒரு ஸ்லைஸ் அல்லது 2 ஸ்லைஸ் அவ்வளவுதான். எனக்கு அந்த பீட்சா crust மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு crust நல்லா இருக்கும். அந்த நீங்க garlic sauce ஒரு டிப் பண்ணிக்க எனக்கு என்ன வேணும் எனக்கு லைக் முழு வருஷமும் நான் யோசிச்சு கொண்டிருந்த ஒரே ஒரு இது இலங்கையில வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொத்துரொட்டி கடை இருக்கு. ஓ மை காட் சோ குட். சாப்பிட்டது இல்ல. எனக்கு வேணும் அந்த கொத்துரொட்டி தான் எனக்கு வேணும். நான் அது போய் சாப்பிடுறேன். இலங்கையில நாங்க இருக்க ஒவ்வொரு காலமும் நாங்க அப்பம் வாங்கினாங்க. எனக்கு அந்த அப்பம் வேணும். அப்பம் நல்ல டேஸ்ட். அப்பம் காலமே நீங்க எலும்பேக்க இருக்கும். and ரொட்டி அங்களுக்கு ரொட்டி அப்பம். உங்களுக்கு பாயாசம் விருப்பமே? எனக்கு பாயாசம் விருப்பம். எனக்கு உண்மை நல்ல விருப்பம். நெக்டோ பாயாசம் குடிச்சு பாத்துக்கிறீங்களா? என்னது? நெக்டோ பாயாசம்? நோ, இது அம்மா செய்றவா so good. நெக்டோ பாயாசத்துக்குள்ள விட்டு சாப்பிட்டு பாருங்க. and நெல்லி கிரஷ் பாயாசத்துக்கு விட்டு சாப்பிடுவாங்க. ஆனா அது அந்த பிஸ்ஸா இருக்குமல்ல? நோ பிஸ்ஸா இருக்காது. உண்மையா பெஸ்ட் காம்பினேஷன் எவர். லைக் நெல்லி கிரஷ் அம்மாட்ட நெக்டோ விட்டு குடிங்க அல்லது நெல்லி கிரஷ் விட்டு குடிங்க. அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையான பாயாசம் வேணாம்னு சொல்லுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் உண்மையா. பிங்க் கலர்ல வருமா? பிங்க் அண்ட் கிரீன் கலர்ல வரும். பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கும். என்னது? அந்த மில்லோ ட்ரிங்க் எனக்கு அது பிடிக்காது. அந்த மைலோ ப்ரோ எனக்கு அது பிடிக்காது. எனக்கு மைலோ அழுத்திட்டு. என்னது? மைலோ என்ற உயிர். மைலோ சின்ன வயசுல குடிச்சேனா நான் அது சாக்லேட் மில்க். எனக்கு einfach நெக்டோ அல்லது நெல்லி கிரஷ் அல்லது ஃபலூடா. எனக்கு அந்த நெக்டோ number 1 but நெல்லி கிரஷ் number 1 அது லைக் நெல்லி கிரஷ் ஓகே. நெல்லி கிரஷ் அந்த இங்கிலீஷ் அந்த orange ஒன்று இருக்குது. அது உண்மையா orange crush மிராண்டா. அது எனக்கு கண்ணுலயே காட்ட கூடாது. எனக்கு விருப்பம். அது டேஸ்ட் இல்ல. அது எல்லாட்டி எது கிரீம் சோடாவா? orange இருக்கும். orange flavor, orange juice ஒன்னு. மிராண்டா ஊர்ல நீங்க முதல் சொன்ன பேர் orange crush என்றுதான் நினைக்கிறேன். மிராண்டா மாதிரி தான் அதுவும் இருக்கு. எனக்கு விருப்பம். அங்க என்ன சோடா குடிக்கலாம். கிரீம் சோடா எனக்கு பிடிக்கும். அபிஷா அங்கதான் எனக்கு ஃபீல் வாலரா எனக்கு ஆனா உண்மையா மைலோ ஊருக்கு போனா அதான் காலமையில குடிக்கிறது. அது மட்டும் தான். எனக்கு ஒரு மைலோ இருந்தா சாப்பாடு எனக்கு தேவையில்லை. எனக்கு மைலோ எனக்கு சாக்லேட் ஃபிளேவர் விருப்பம் இல்லை. குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். சாக்லேட் சாப்பிடுவேன். என்ன செய்ய எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ இலங்கைக்கு போய்க்கு நீங்க அந்த ஒரு நீங்க என்ன லேண்ட் பண்ணின பிறகு ஒரு வேன் ஆட்டி காரோடைய அங்க உங்களோட ஊருக்கு போவீங்க. அப்ப நீங்க போய்க்கு அது 8-9 மணிக்கெல்லாம் ஓடணும். அப்போ ஒரு ஸ்பாட் வரும். அது ஒரு கோயில். ஒரு கோயில் சில கடையில இருக்கும். இப்படி மாடு முருகண்டி தான். அதுல இடையில எப்போ ஸ்டாப் பண்ணிடும். அது ஸ்டாப் பண்ணிக்க ஒரு கஃபேட்டேரியா மாதிரி இருக்கு. அங்க இருக்கு
ஈயூ அது யா gross. சீனி கொட்டுவீனம் டீயுக்க. இலங்கையில எல்லாரும் அப்படித்தான். லைக் அம்மா வீட்லயும் அப்படித்தான். பேருந்து அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை என்று லைக் சீனி குறைக்கிறது. ஆனா இல்ல நான் அது எங்க வாலிரம் ஏன்னா அங்கே அதுக்கு கிட்ட வீடுகள் இல்ல அவ எங்க இருப்பினம் என்ன முருகண்டியில இருக்கிறார்கள். யா அது like கிட்ட இடம் இருக்கு. ஐ திங்க் உள்ளுக்கு போகணுமானா என்ன நாங்க அபிஷேக் இல்ல நாங்க அங்க போக 3 மணித்தெல்லாம் என்ன இப்ப நீங்க இருப்பீங்கன்னு சொல்றீங்க நேரம் சாப்பிட்டு குடிச்சு நீங்க அந்த கோயிலுக்கு போவீங்க. வருவீங்க இப்ப நீங்க திரும்ப ஓடுவீங்க ஆனா அதுக்கு கிட்ட வீடுகள் இல்ல நான் சொன்ன லைக் உள் ரோட்டுக்கு ஏதாவது இருக்கும் தானே லைக் லைக் படம் எடுத்து காட்டுறேன். எனக்கு ஞாபகம் இருக்கும் அங்க மேல இப்படி ஒரு குரங்கு ஓடிட்டு எனக்கு பயமா இருந்தது லைக் ஃப்ரீயா ஏன் குரங்கு பார்த்து எனக்கு உண்மை அந்த dream வந்து ஒரு குரங்கு ஒரு வீட்டு வழக்கு குரங்கு இலங்கையில குரங்கு so bad. நாங்க கதிராமத்துக்கு போயிருக்க குரங்கு அங்க பேக்கள் எல்லாம் திருட ட்ரை பண்ணது. oh my god இந்த தண்ணி போத்தெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு பின் அது அன்ஸ்க்ரூ பண்ணி குடிச்சு கொண்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம். குரங்கு உண்மை நல்ல புத்திசாலி. so smart. அப்பா கேமரா வச்சிருந்தவர் கேமரா பேக்க தூக்கி இருந்தது பிந்து சித்தப்பா தடி எடுத்து லைக் தட்டி போயிட்டு so bad. எனக்கு யானை பார்க்க ஆசை. நான் இந்த வருஷம் நான் யானை ஆசனம் எங்க அடாப்ஷன் சென்டர் அந்த இடத்துக்கு போறேன். அதான் இந்த பிளான். ஓகே 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 ஏன்னா நார்மலா அந்த யானை சஃபாரி எல்லாம் போகணும் அது நல்ல இல்ல அந்த யானைக்கு. அது கீழ் சவுத்துல இதோ யானைகள் வச்சு வளர்த்து ஃப்ரீயா இருக்கிற ஏதோ ஒரு இடம் அது நல்ல கண்டி கிட்ட. சோ நான் சொன்னேன் போற வழி என்ன கூட்டி ஒன்று போகணும் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நான் ஒன்று சொல்லுவேன் இந்த வேற எல்லாரும் வேற ஏதாவது சொல்றது ஒன்றும் நடக்காது. நான் கோவப்படுவேன் நான் அழுவேன். லைக் போன வருஷம் எல்லாம் நாங்க சிகிரியா போக பிளான் பண்ணாங்க. ஒரு ஆள் வரையில இவியல் வரையில அவியல் வரையில விண்டுட்டோம். எனக்கு ஜஸ்ட் வருஷத்துல வார ஒருக்கா அதுக்கு கூட பாக்கல நான் கோவப்பட்டேன். என்ன செய்ய எனக்கு இலங்கை ஃபுல்லா பார்க்க ஆசை. எனக்கு அந்த டீ பிளான்டேஜ் எல்லாம் இருக்குமല്ലോ மற்றது லிட்டில் இங்கிலாந்து இருக்குதாண்டு ஒரு இடம் அது நுவரேலியால தான் இருக்கு. அதுக்கும் போக ஆசை. ஆனா லைக் அம்மா அப்பாக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கதான் விருப்பம். சோ அண்ட் அங்க இருக்கிற ஆக்களும் பெருசா தெரிய விரும்புறது இல்ல. வீட்டுக்கே இருப்பினும் நான் மட்டும் எப்பவும் சொல்லுவேன் வாங்க போவோம் இங்க போவோம் அங்க போவோம்னு சொல்ல எந்த கதை எடுபடாது. என்ன செய்யறது? சோ நான் முதலே சொல்லி வச்சிருக்கேன் இந்த முறை சிகிரியாக்கு போறோம், இந்த முறை திருவண்ணாமலைக்கு போறோம், இந்த முறை அந்த யானை இடத்துக்கு போறோம். திருவண்ணாமலை நல்லா இருக்கும். திருவண்ணாமலை நிறைய தரம் கொஞ்சம் போனாங்க. போன வருஷம் தான் எங்கேயும் தெரியல. என்ன தெரியல. திருவண்ணாமலையில அங்களுக்கு லைக் ஒரு நெருங்கிய சொந்தம் இருந்தபடியால போனாங்க ஒரு வருஷம் ஏதோ 3 தரம். நல்ல ஃபன்னா இருந்தது. அந்த திருவண்ணாமலை நல்ல வடிவான இடம் தானே. நல்ல வடிவா இருக்கும். கடலுக்கு பக்கத்துல மார்பிள் பீச். எனக்கு பிடிச்ச கோயில்ல வந்து திருவண்ணாமலையும் நயனாதீவு கோயில் எனக்கு நல்லா பிடிக்கும். நயனாதீவு நல்லா இருக்கும். நயனாதீவுக்கு கூட நாங்க போன வருஷம் போயல. வளமையா ஒவ்வொரு வருஷமும் போறோம் நாங்க. போன வருஷம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் சோ நான் போன வருஷம் அனுபவிக்காத எல்லாத்தையும் இந்த வருஷம் அனுபவிப்புன்னு சொன்னா என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா அதுக்கிட்ட கோயில் என்னது நான் ஹோப் பண்றேன் நீங்க போவீங்க. ஹோப் பண்ணுங்க. நான் சொல்றேன் நான் போனேன்டா சொல்றேன். நான் யோசிப்பேன் நீ அக்கா எனக்கா வேண்டினவா நான் உங்களோட முதலாவது சப்போர்ட்டர். நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த விடுமுறையிலயும்? இந்த பாடசாலையில ஏர்லியா விட்டுட்டு நானும் பிளான் பண்ணலுமே அது வேலையோடு அது நான் அது இப்போ நான் கூட ஷிஃப்ட் செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன யூனிக் அந்த காசு தேவைப்படும் உண்டு. பட் வேற ஒன்றும் பிளான் பண்ணல. சரி ஒரு கிழமைக்கு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலாம். என்னன்னா வளமையா வந்து பிரான்ஸ் அல்லது இலங்கை
ஆனா அது தவிர வேற ஒன்றும் போறேல. நாங்களும் அப்படி இலங்கை தான். இப்ப கிட்டடியா தான் ஒரே ஒருக்கா பிரான்ஸுக்கு போனான். ஓகே. ஆயா ஞாபகம் துபாய்க்கு போனாங்க 8 மணி தியாலத்துக்கு. ஓகே. இந்த வருஷம் போவோம்னு சொன்னா அந்த பொம்மால. Yeah. ஆனா இப்பயும் ஃபிளைட் நின்று இப்ப ஒன்றும் அது பெருசா தெரியல இருக்கும். இல்ல நேற்று ஏதோ ஃபிளைட் எல்லாம் மாறுதுன்னு சொன்னவே. அங்கண்ட ஃபிளைட்டும் ஏதோ 1/2 மணி தியாலம் ஏதோ நேரம் எல்லாம் மாத்தி இமெயில் வந்திருந்தது. Yeah. கேன்சல் ஆகாம இருந்தா உங்களோட ஃபிளைட் 8ஆம் தேதி ஜூலை. கிட்டடியில இன்னும் ஒரு கொஞ்சம். மாதம். பேருந்து 6ஆம் தேதி செப்டம்பர் தான் ரிட்டர்ன். இந்த வருஷம் தான் குடும்பமா போய்க்கு இந்த வருஷம் தான் கூட. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாதம். 2 மாசம். இந்த ஜூலை 8 செப்டம்பர் 6. ஓகே. உங்களுக்கு ஸ்கூல் தொடங்கிடும். எனக்கு இடையில தான் தொடங்குது. உங்களுக்கு எப்ப தொடங்குது யூனிவர்சிட்டி? எனக்கு செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் அப்படி. எனக்கும் அப்படித்தான். அதான் நல்லது. ஓகே. வேற ஏதாவது பற்றி கதைக்க போறீங்களா? இல்லாட்டி விட போறோம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆனா ரெண்டு பேர் கதைக்கல. நாங்களும் தரணிக்கு குரலை காணோம். அபிராமி இடக்கிட வந்தா ராகுல் இங்க இல்ல. விட பெற்றாரா? எஸ். சரி சரி. என்ன தரணிக்கா கதைக்கல? நீங்க ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? லைக் எப்படி சொல்றது, நண்டூஸை பற்றி காய்ச்சிருக்கலாம். நீங்க அடிக்கடி போறீங்க. நண்டூஸ் ஏன் ஸ்ரீலங்கால KFC இல்ல? KFC இருக்கு. மெக்டானல்ட்ஸ் தான் போட்டினேன். மெக்டானல்ட்ஸ் போட்டிட்டாங்க. சாரி, மெக்டானல்ட்ஸ் இல்லையா? நான் காட்டுக்கு போட்டி இருந்தது. போறங்க ஒரு திருப்பி பாக்குறேன். நான் அதை திருப்பி பாக்குறேன். கண்ட்ரி முழுவது இல்லம்மா. நான் இடையில பாக்க ஹைஜீன் இஷ்யூவால அது பர்టిక్యులர் சைட்டை க்ளோஸ் பண்ணி ரீஓபன். இல்ல அது சரி. No, McDonald's is currently not in Sri Lanka. McDonald's has officially exited Sri Lanka. All 12 of its locations across the country have permanently closed following a legal settlement. லீகல் செட்டில்மென்ட், நாட் ஹைஜீனிக். இல்ல நான் வாசிக்க ஹைஜீன் என்று கொழும்புல காட்டி இருந்தது. அப்ப ஒருக்கா பாக்க. இப்ப எந்த இயர்ல இருந்து? 2024. ஓகே ஓகே. அப்ப அபிராமி கூட்டறதுக்கு முன்னம் போயிருக்கா. ஓகே. ஆனா பரபரப்பான செய்தியா பேசப்படல. ஏன்னா KFC இருக்கா அப்ப எல்லா இடமும்? சரிதான். கோர்ட்டுக்கு போனது. அது கோர்ட் பேட்டில் இருந்தது. poor hygiene and failure to meet international standards என்றதுக்காக கூட்டினது. ஆனா அது மெக்டொனால்ட்ஸ் கம்பெனிக்கு நல்ல பேர் இல்லையே அப்படின்னு. அது கம்பெனியோட தான். மெக்டொனால்ட்ஸ் மெக்டொனால்ட்ஸ் அந்த பெரிய நிறுவனம் அந்த கார்ப்பரேஷன் பாட்டினது இலங்கையோட. ஓகே 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 ரைட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சந்தோஷம். அனுஜன் ஃபீஃபாவிலே தான் தொடர போறீங்கன்னா அது டக்கு கட் பண்ணிங்க வந்துட்டீங்க. ஓகே ஓகே. 3 கண்ட்ரி. ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஏதோ நெக்ஸ்ட் ஃபீஃபா 6 இடத்துல நடக்க போகுது. அவன் 75th இயரோ இன்னும் ஒரு செலிப்ரேஷன் ஆக்கும். 6 நாடுகள்ல வேர்ல்ட் கப் தான். ஹோம் இப்ப இல்ல, இந்த முறை 3 கண்ட்ரிஸ் தான். அவையில் அந்தந்த கண்ட்ரிஸுக்கு நிறைய உழைப்பும் இருக்கும். மற்றது இப்ப ஈரான் விளையாடுது இல்ல, ஈரான் கப் அப்படி போய் நம்ம அமெரிக்கா. அதான் நானும் யோசிச்சேன். மற்றது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இங்க அந்த வெளிநாட்டுல இருந்து வர இது என்ன சொல்ற ரெஃபரி இருக்குதானே, அவையெல்லாம் பேன் பண்ணி ஒரு ஃபேமஸான ரெஃபரி உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு பேன் பண்ணி, மற்றது ஃபேன்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கினது. ஆனா அவையெல்லாம் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு அந்த விசா கொடுக்காம விட்டு கணக்கு பிரச்சனை நடக்குறாங்க. சொமாலி மற்றது மொரோக்கோ அவையெல்லாம் டிக்கெட் வேண்டியாச்சு. சோ ஏன் விசா கொடுக்குறேன்னு எனக்கு புரியல. எனிவே அது ஜூலை 9th வரைக்குமா 19th வரைக்கும் போகுது என்ன ஃபைனல் கப். ஓகே, அது லேட்டஸ்டான ஆட்கள் அதுல தொடரலாம். அப்ப வாழ்த்துக்கள். அப்ப நாங்கள் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை
இதே உற்சாகத்தோட 7 தயவு செய்து எல்லாருமே இணைஞ்சா நல்லா இருக்கும். ஓ நகல கேட்கணும் நகல் அடுத்த கிழமை நான் என்னடா நகல் சொன்னவர் அவர் நிகழ்ச்சி செய்வார் என்ன போன கிழமை செய்யல தானே. அப்ப அபிஷா இடங்கள் பாக்குறத விட வேற என்ன பிளான் 2.5 monthsக்கு? அப்பாண்ட சாவச்சேரியில ஊர் கோயிலுக்கு திருவிழா நடக்க போகுது. நாங்க போக மாட்டோம். எல்லாம் உங்களோட நாங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் சொந்தங்கள் எல்லாம் வருவீனம் என்று சொல்லி இருக்கு. இன்னும் நடக்குன்னு தெரியல. அது நடக்கும். சன்னதி நடக்கும். தம்பியாக்கள் காவடி எடுக்கிறவையால். ஓகே. அதுவும் கொஞ்ச நாள் இழுபடும். அபிஷாவை காணுவீங்க அங்க சன்னதி கோயில்ல. யாரு? அபிஷா. ஓ அபிஷா. யா மேபி தெரியல. மறந்தே போனீங்க பாத்தீங்களா? இல்ல எனக்கு பேர் கேட்கல. நீங்க சொன்னீங்க அவன் நெக்ஸ்ட் A-level முடிக்கிறா. அன்றைக்கு போட்டோ போட்டிருந்தா ப்ரிஃபெக்டா மாணவர் தலைவரா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். சரி, அப்ப சந்தோஷம். விடைபெற்று நல்லா சாப்பிடுங்க, இரவு ரெஸ்ட் எடுங்க, வீக்கெண்டு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.